ஆளுநர் இருந்தா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்ன திமுக எதுக்கு ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? அப்ப நீங்க பண்றது டிராமா தானே. உங்களுக்கு ஆளுநர் வேணும். முதலமைச்சர் அவர்களே சொல்வது ஆளுநர் இருந்தா தான், ஆளுநர் இந்த மாதிரி நடந்து கொண்டால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அதனால மத்திய அரசுக்கு நன்றி, இந்த ஆளுநரை மட்டும் தயவு செஞ்சு மாத்திராதீங்கன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு திமுகவினுடைய எம்பி கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஆளுநரை பார்த்து பயப்படுகின்றார் என்ற அர்த்தமா? இல்ல மேடையில் ஆளுநரை பற்றி இதற்கு முன்பு அவர் சொன்ன கருத்துக்கள் தவறு என்பது அர்த்தமா? அதனால இந்த இரட்டுப்பு வேடத்தை போடக்கூடிய திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆளுநர் என்ன தவறு பண்ணாங்கன்னா ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும். என்ன தவறு பண்ணாங்க? ஒரு ஆளுநருக்கு மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆளுநர் சொல்றாங்க. ரோட்ல பாக்குறோம், ஈசிஆர் ரோட்ல குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அவலத்தை பாக்குறோம், அதுதான் ஆளுநர் சொல்றாரு. போதைப் பொருட்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலைல ஏசர் ரிப்போர்ட் எல்லா பத்திரிகையிலையும் தலைப்புச் செய்தி தமிழகத்தினுடைய கல்வி தரத்தை பத்தி ஏசர் அந்த நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கீங்க. அதைத்தான் ஆளுநர் 25 ஜனவரி சொன்னார். தமிழகத்திலே கல்வித்தரம் கீழே வந்திருக்கு. ஆளுநர் சொன்னது என்ன தப்புங்கண்ணா? அதனால ஆளுநர் சொல்வதற்கு புள்ளி விவர அடிப்படையில் பதில் சொல்லிப்படாது. அதனால் வெறும் அரசியல் கோழைகள் தான் போஸ்ட் ஒட்டுவாங்க, அரசியல் கோழைகள் தான் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவாங்க. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு அமைச்சரவை, முதலமைச்சர் உட்பட இவர்கள் செய்வதெல்லாம் கோழைத்தனமான செயல். நேரடியாக ஆளுநரை எதிர்கொள்வதற்கு தரவுகள் அடிப்படையில் பதில் சொல்லுங்க. அப்பனா ஆளுநர் வேண்டும் வேண்டாம் என்கின்ற வாதத்திற்கு போகாதீங்க. அப்படி தீர்மானம் போடுற மாதிரி இருந்தா எதற்கு மேடை போட்டு ஆளுநர் எங்களுக்கு வேணும், ஆளுநர் இதே மாதிரி செஞ்சா தான் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதற்கு பொய்யை சொல்லிக் கொண்டு திரிகின்றீர்கள்?